மக்களுக்கு நிறைவேற்றிருக்கோம். மீண்டும் இந்த ஆட்சி, இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யார்ட்டாவது இருக்க? இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், இப்ப 1500 கொடுக்க இருக்கிறோம். எங்க அம்மாவுக்கு 1000 கொடுத்தீங்க, என் தங்கச்சிக்கு 1000 கொடுத்தீங்க, என் தம்பிக்கு 1000 கொடுத்திய. தமிழ் மகன், புதுமை பெண், குடும்ப தலைவிக்கு 1000. சரி, படிக்க போகும்போது என் தம்பிக்கு 1000, படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு 1000, படிச்சுட்டு 2 வருஷத்துல நின்ன பிறகு 1000 எவன் கொடுப்பேன்? படிக்க போகும்போது 1000, படிச்சுட்டா வேலை கிடைக்குமா? எங்க அம்மாவுக்கு, என் தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு 1000 கொடுக்கறத நிறுத்து. ஆண்டுக்கு 12,000 கோடி செலவாகுது. அதுல ஒரு ஆண்டுக்கு அந்த 12,000 கோடி 2 வருஷம்னாலும் 24,000 கோடி செலவாகுது. இந்த 24,000 கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா. படிச்சுட்டு வெளியில் நிக்கிற எனக்கு வேலை கொடு. நான் என் ஆத்தாளுக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிக்கு 1000 நான் கொடுக்குறேன். 24,000 கோடியை இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற? கடன் 10 லட்சம் கோடியை தொடுது, வட்டி மட்டுமே 60,000 கோடி கட்டுறோம். இதெல்லாம் பதில் இருக்கா? கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்ல வருதா? தடையற்ற மின்சாரம், தரமான போக்குவரத்து, பயணிக்க நல்ல பாதை, குடிக்க தூய நீர், படிக்க உயர்ந்த கல்வி, பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா? அதுக்கு இந்த பணம் முதல் 10 லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா? யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா? அரசு போக்குவரத்து சிறப்பா இருக்கா? தவிச்ச வாய்க்கு தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசா தரிசா? அதையே அப்போலோ, கிண்லே, மினரல் அவையான் கொடுக்குற அக்வாபினெல்லாம் யார் அவன்? போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர், ஓலோ அந்த முதலாளி எந்த நாட்டுக்காரன்? எந்த ஊருக்காரன்? ஆன்லைன் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம், 2 கோடி குடும்பம் பழச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார்? அந்த முதலாளி எங்க இருக்கான்? கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த முதலாளி யார்? அவன்? 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஊபர், ஓலோல ஓட்டி உறக்கம் இல்லாம போய் விபத்தாகுது, மனநோயாளி ஆகுறாங்க, நோயாளி ஆகுறாங்களே. இதை பற்றி அரசு கவலைப்படுமா? எதுக்கு வந்து நிப்பான்? என் வீட்டு இளவு கடாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டுல வந்து நின்றுவான். 840 மீனவனை சொட்டிருக்கான், 100 மீனவன் இதுவரை ஜெயில கிடக்குறான், அதை பத்தி பேச மாட்டான். கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன், அதை பத்தி பேச மாட்டான். விவசாய விளைய வச்ச ஒரு உரிய விலை இல்லை, கொள்முதல் இல்லை. நான் விளைய வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்லை, மாவட்ட தலைநகர் இல்லை.